அனைவருக்கும் வணக்கம். ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனிங், அதாவது ஃபஸ்ட்டு டைம் பீரியட்ஸ் மிஸ் ஆகிருக்கீங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கேனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது? ஸ்கேனிங் பண்ணும்போது தான் அந்த ப்ரெக்னன்சியோட கரெக்ட் சைட், அதாவது யூட்ரஸ்குள்ளே இருக்கா வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ண முடியும். யூட்ரஸ்குள்ளே இருக்கிற ப்ரெக்னன்சி இஸ் அ குட் ப்ரெக்னன்சி. யூட்ரஸ்க்கு வெளியே இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் அப்நார்மல் ப்ரெக்னன்சி, எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ யூட்ரஸ்க்கு மட்டும்தான் அந்த கர்ப்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ அது க்ரோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே யூட்ரஸ்குள்ளே மட்டும்தான் இருக்குது. யூட்ரஸ்க்கு வெளியில் வந்து ப்ரெக்னன்சி யூஸ்வலாக க்ரோ ஆகாது. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ஸில் வந்து அது வந்து பர்ஸ்ட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதான் ரப்சர்ட் எக்டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கேனிங்கில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் இருக்குது, ஒன் ப்ரெக்னன்சி இருக்கா இல்லை மோர் தென் ஒன், லைக் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் இருக்கான்னு சொல்லி எவாலுவேட் பண்ண முடியும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, பேபியோட ஹார்ட் பீட், அதாவது கார்டியாக் ஆக்டிவிட்டி, ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்னு எவாலுவேட் பண்ணுறதும் இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனிங்கில் தான் பார்ப்பாங்க. நாலாவது வந்து யூட்ரஸில் ஏதாவது டிஃபார்மிட்டி இருக்கா, இல்லை சுற்றி இருக்கிற ஓவரீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் இவாலுவேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கேனிங் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெக்னன்சியை சுற்றி இருக்கிற பிளட் சப்ளை எப்படி இருக்குது, ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ளீடிங் ஏதாவது யூட்ரஸ்குள்ளே ஆயிருக்கா, இதெல்லாமே வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனிங்கில் பார்ப்பாங்க. அந்த ப்ரெக்னன்சியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு யூட்ரஸோட அந்த வாய்ப்பகுதி, அதாவது சர்விக்ஸ், அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா, அதுக்கான லென்த் இருக்கான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணுறதுக்கும் இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனிங் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேனிங் தான் வந்து இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனிங். இது யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் மிஸ் ஆகிட்டு அந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகும்போது ஃபஸ்ட் இவாலுவேஷனில் பண்ணக்கூடிய ஸ்கேனிங். ஸோ இதை சுற்றி இருக்கிற ஒரு மெத்து வந்து என்னென்னா, ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஸ்கேனிங் பண்ணுறது குழந்தைய அஃபெக்ட் பண்ணணுன்னு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. இன்ஃபேக்ட் ப்ரெக்னன்சி ஸ்கேனிங் எல்லாமே வந்து ரொம்ப சேஃப். இது எதுவுமே வந்து பேபி அஃபெக்ட் பண்ணாது. இதில் வந்து எந்த விதமான எக்ஸ்போஷரோ ரேடியேஷனோ எதுவுமே வந்து கிடையாது. செகண்ட் வந்து ப்ரெக்னன்சி ஸ்கேனிங் கீழ் வழியாக பண்ணுறது, டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேனிங். இட் இஸ் த மோஸ்ட் அட்வைசபிள் ஃபார்ம், எஸ்பெஷலி ஏர்லி ப்ரெக்னன்சியில். அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்து எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெட்டர் அண்ட் ஈஸி வேல்யூவேஷன் வந்து டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேனிங்கில் தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஸ்கேனிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங் ஆச்சு, பெயின் வந்துச்சுன்னு. எந்த விதமான ப்ளீடிங்கோ பெயினோ வந்து இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஸ்கேனிங். ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர். இதோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தான். உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரெக்னன்சி வேல்யூவேஷன் வந்து இந்த ஸ்கேனிங் அப்புறம் தான் வந்து கிடைக்கும். Thank you.